4 வேதங்கள்லாம் ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம். இந்த ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம்லாம் என்னென்ன சொல்லுது? வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஒரு மனிதனுடைய பிறப்பின் லட்சியம், இந்த பிறப்பினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, வள்ளுவர் சொன்னாரு, மணிவாசகர் பாடுவார் சிவபுராணத்துல, மலர்ந்த மலர் சுடரே. இந்த ஆன்மா அறியாமையில இருக்குது. இருள், மருள், தெருள், அருள் 4 நிலை இருக்கு ஒரு ஆன்மாக்கு. அது தனியா பேசணும். நேர்மையா இருன்னு சொல்றீங்க, நேர்மையா இருக்கிற, ஒழுக்கமா இருக்கிற, எல்லாம் இருக்கிற சார். சாமி கும்பிடாம சாப்பிட்டதே இல்லைம்மா. இதெல்லாம் பக்தியினுடைய எல்கேஜி லெவல் தான். இறைவனுடைய திருவுருளை பெற முடியாது, இறைவனை அடைய முடியாது. இது வள்ளலார். வள்ளுவர் ரொம்ப சிம்பிளா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். எல்லாருக்கும் திருக்குறள் வணக்கம். 2 வணக்கம். தமிழ் லாஜிக் செயல்களுக்கு வணக்கம். இன்னொன்று திருக்குறள் ஆர்வலர்களுக்கு திருக்குறள் வணக்கம். சார் கொஞ்சம் திருக்குறள் சிந்தனைகள் அப்படின்னு பேசுங்க. சரி, திருக்குறள் பற்றி பேசுறது என்ன சொல்கிறது, சக்கரை வியாதிக்கார அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவனுக்கு தான் அல்வா மேலே அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சக்கரை வியாதிக்காரனுக்கு தான் சக்கரை மேலே அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சக்கரை வியாதி இல்லாதவன் அதை பற்றி நினைக்க மாட்டான். அதை மாதிரி திருக்குறள் பேசுகிறதுல அவ்வளோ ஒரு சிறப்பு, எனக்கு சந்தோஷம் கூட. சார் பொதுவாக நம்ம 4 வேதங்கள் அப்படிலாம் இருக்குது. நம்ம யாருக்கும் அதெல்லாம் தெரியல. இது 4 வேதங்கள்லாம் என்னன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. 4 வேதங்கள்லாம் ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம். இந்த ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம்லாம் என்னென்ன சொல்லுது? அப்போது வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஒரு மனிதனுடைய பிறப்பின் லட்சியம் பிறவாமல் இருத்தான், மரணமில்லா பெருவாழ்வு, மீண்டும் பிறவாத நிலைதான் மனிதனுடைய எல்லாருடைய லட்சியம். வள்ளுவரை கேட்டாங்க, சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. ஏப்பா இவ்வளோ பயங்கரமாக எழுதியிருக்கிட்டேன், உன்னோட இதை படிச்சுட்டு அசந்து போயிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும்? வள்ளுவர் சொல்றாரு, என்ன வரம் வேணும்? எனக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் எனக்கு தேவை எதுவும் இல்லை. தேவையில்லைனாலே ஒன்றும் இல்லை. தேவையில்லாத மனிதன் நிம்மதி ஜாஸ்தி. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல். எதையெல்லாம் டச் பண்ணலையா, இதை டச் பண்ணால் இதில் ஒரு துன்பம் வரும், இதை டச் பண்ணால் இதில் ஒரு துன்பம் வரும். எங்கேயெல்லாம் நீ எதையெல்லாம் தொடரையோ அதிலெல்லாம் உள்ள துன்பம் ஒழிஞ்சிருக்கு. இந்த உலகத்தினுடைய இயல்பு அல்லற் பிறப்பு அறுப்பானை பாரு மணிவாசகர் பிறப்பு. உலகத்தினுடைய இயல்பு அல்லல் தான், துன்பம் தான். அப்போது வள்ளுவர்கிட்ட போய் கேட்டால், இந்த பிறப்பினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, வள்ளுவர் சொன்னார், இறைவன்கிட்ட கேட்டார், பிறவாமை வேண்டும். பாட்டு, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வாயுமை வேண்ட வரும். மற்ற எப்படி வரும்? இறைவனை இந்த நாடினால் பிறவாமை வரும், மற்றது நாள்லாம் பிறப்பு தான் வரும். ஆசை வரும், பிறப்பு வரும். ஆசை தான் பிறப்புக்கு வித்து. இப்போது வள்ளுவர் கேட்டார், பிறவாமை வேண்டும். அதனால தான் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார்லாம். இறைவனுடைய அடியை சேரணும், பிறவி பெருங்கல் நீந்தி இறைவனுடைய திருவடியை சேரணும். பிறவாமை நிலை வேண்டும்னா இறைவனுடைய திருவள்ளுவ தான் கேட்கணும், வேண்டாதான் கேட்கலாம். அப்போது அறம்ங்கிற ஒரு பொருளை கூற வந்த வள்ளுவர் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குது. இந்த வள்ளலாருடைய கருத்தும் இந்த கருத்தும் ஒத்து வரும். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நெய்டு வாழ்வார். மணிவாசகர் பாடுவார் சிவபுராணத்தில், மலர்ந்த மலர் சுடரே. இந்த ஆன்மா பல லட்சம் பிறப்புகளாக இந்த ஆன்மா பிறந்து இறந்து இழைத்து விட்டது. எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டேன். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருவாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசராய் முனைவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் ஐயா எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் ஐயா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். அப்போது என்னாச்சுன்னா, இந்த ஆன்மா அறியாமையில் இருக்குது. இருள், மருள், தெருள், அருள் 4 நிலை இருக்குது ஒரு ஆன்மாக்கு. அது தனியாக பேசணும். மலர் மிசை ஏகினான்னு ஆட்டோமேட்டிக்காக வர்றது. இப்போ இறைவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது வருவானா அப்படின்னா, எங்கே சார் ஆட்டோமேட்டிக்காக வரேன்? நான் 60 வருஷமாக கோயில் போகிறேன், குளத்துக்கு போகிறேன், காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றேன், பக்கத்துக்கு விநாயகர் கோயில் போய் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறேன், புரஸ்காரம் பண்ணுறேன், எல்லாம் தான் பண்ணுறேன் சார். நான் நேர்மையாக இருன்னு சொல்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறேன், ஒழுக்கமாக இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன் சார். ஆனால் அந்த மனுஷன் மட்டும் நம்மக்கிட்ட வரமாட்டேங்கிறார். வள்ளுவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை சார், அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். எப்போன்னா நம்முடைய கர்மா கழியணும்.
அம்மா நானும் தலையில கோயிலுக்கு போனேன், நானும் தான் இருந்தேன். கோயில்கிட்டே தான் வீடு சார். எந்திரிச்சோன்னே, குளிச்சோன்னே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வேற சாப்பிடுவேன். நான் சாமி கும்பிடாம சாப்பிட்டதே இல்லைம்மா. இதெல்லாம் பக்தியினுடைய எல்கேஜி லெவல் தான். ஆனா அதான் அவனுக்கு பெருசா தெரியுது. அது பிஹெச்டி லெவலா நினைக்கிறான். அப்போ மலர்மிசை ஏகினான்ங்கிறதுக்கு மணிவாசகர் சொல்ற மாரி தான், இந்த மலர் மொட்டாகவே இருந்திருக்கு. எத்தனையோ லட்சக்கணக்கான பிறவிகளாக இந்த மலர் மலரல. இப்போ இந்த ஆன்மாங்கிற மலர் வந்து அறியாமையிலயும், மருள்லயும், இருளியுமே இருந்திருக்கு. பல பிறவிகளாக. இன்னைக்கு நேரத்துல இல்ல. அப்ப இது மலரணும். இது எப்ப சார் மலருது? இது எப்ப மலரணுங்கிறது அந்த கர்மாவுடைய வினை கழிய இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இந்த மலர்ந்ததுன்னா இந்த ஆன்மா தூய்மையான ஆன்மா தான் இப்படி மலரும். இந்த மலருதுன்னா அது எப்படிப்பட்ட மலரா இருக்குமா? அது அன்புடையதாக இருக்கும். கருணையுடையதாக இருக்கும். தயவுதாட்சணியம் உடையதாக இருக்கும். மனிதாபிமானமானதாக இருக்கும். அது தூய்மையின் வடிவமா இருக்கும். எந்த பொருளை பார்த்தாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளையும் அது நேசிக்கும். இறைவனையும் நேசிக்கும். அப்படி நேசித்த சென்ற பிறவி வரைக்கும் அப்படி நேசித்த ஒரு உன்னதமான ஆன்மா இந்த பிறப்பிலே மலர்ந்துடும். அப்படி மலர்ந்தா இறைவன் அங்கே வந்து உட்காந்துக்குவான். ஈரமிலா நெஞ்சுடையார் ஈசனை காணார். அன்பும் கருணையும் இறைவனை காண்பதற்கான வழிமுறைகள் பார். ஈரமும் அன்பும் கொண்டு இறைவனை கண்டேற்பார் வள்ளலார். அப்போ எங்கே ஜீவகாரண்யம் இருக்கோ அங்கே கடவுள் இருப்பார் வள்ளலார். தெளிந்த அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரண்யமே இறை வழிபாடு. ஜீவகாரண்யம் இல்லாத ஒருவன் எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்தாலும் இறைவனுடைய திருவுருளை பெற முடியாது, இறைவனை அடைய முடியாது. இது வள்ளலார். இது வள்ளுவர் ரொம்ப சிம்பிளா இவ்வளவு முக்கி பேச வேண்டியதில்லை. வளர்ந்த மலர்ச்சுடையர் மணிவாசகர் பேசுவார இந்த மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். மலர் போன்ற பெண்மையான கருணையான இதயம் படைத்த அனைவருடைய இதயங்களும் இறைவன் வைத்திருப்பான். மீண்டும் தொடருவேன். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.